டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் நம்பி வீடியோ ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 6 மணி. சோலோ ரைடு நான் கிளம்பிட்டேன். நான் வந்து யூடியூப் பண்ணாததுக்கு முன்னாடி சோலோ ரைடு நிறைய போயிருக்கேன். பட் யூடியூப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோலோ ரைடுன்னு இல்லை, லடாக் போனால் அதில் கிட்டத்தட்ட சோலோ ரைடு தாங்கிற மாதிரி வச்சுக்கங்களேன். இப்போ கிளம்ப போகிறேன். பட் என்னன்னா ஒரு சின்ன ஒரு பதட்டமாக இருக்குது. பதட்டத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா போகிற இடமும் புதுசு, போகிற தடமும் புதுசு. அதனால கொஞ்சம் அப்படி இருக்குது. அது பார்த்துக்கலாம். ஏன்னா வீட்டிலேருந்து ஒரு 100-200 கிலோமீட்டர் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த ரோடு அந்த சூழ்நிலைக்கு நான் அடாப்ட் ஆகிக்குவேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, வளன்னு பேசாமல் கரெக்டாக நம்ம கிளம்புறோம். பெருசாக நான் இதை ஒன்றும் காட்ட போகிறதில்ல. ஏன்னா இங்கேருந்து சேலத்தில் ஒரு நண்பரை மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ வர மாதிரி இருக்கு. ஏன்னா நைட்டில் நம்ம இடத்த கேட்ட போகிறோம். ஏன்னா போகிற தூரம் ஜாஸ்தி. பார்க்கலாம், ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டுவோம். ரொம்ப அடிச்சு பிடிச்செல்லாம் நான் வந்து எதுவும் ஓட்ட போகிறதில்ல. மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டாவெல்லாம் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நான் பண்ணினதும் இல்லை. என்ன இருக்கோ அதை லைவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், காட்ட போகிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்யூ. என்ன இது? கண்ணை குத்திராத சாமி. கண்ணை குத்துன பார்த்தா ஒய்ஃபே கண்ணை குத்திடுவாளான் இருக்கு. இப்போ எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இவன் தாங்க, ரேம்போ தான். ஏன்னா நம்ம எப்போ வெளியே போனாலுமே இவன் வந்து கரெக்டாக சாப்பிட மாட்டான். நமக்கு ஃபோன் வரும், நம்மளை மூட் அவுட் பண்ணுவானுங்க. இந்த டைம் கரெக்டாக இருந்துக்கோ, எந்த பிரச்சனையும் பண்ணாத. இவனுக்கு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம், இவனோட வீடியோ போடலின்னு. ஓகே, சமத்தா இருந்துக்கோணும். குட் பாய். ஓகே, பாய் பாய். நீ என்னம்மா பண்ணியிருக்க? ஓ, இது இருக்கா? சரி சரி சரி, வாங்க வாங்க. சூப்பர். லடாக் போனப்போ இந்த மாதிரி பண்ணது. பட் அதை அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல. ஏண்டி எவ்வளோ ரைடு போகிறேன், ஆனால் எதுக்குமே இப்படி இல்லை. அந்த லாங் ரைடுங்கிறதுனால அந்த பயம். வண்டி டயர் மேலே போட்டு விட்றாத. சூப்பரு. ஓகேங்க, கிளம்பியாச்சு. அவ்வளோதான். நீ போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குன்னா நம்ம சேலம் தான். நீ டைரெக்டாக போய் நான் வீடியோ கன்டினியூ பண்ண போகிறேன். ஓகே, டன். வாவ் மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலம் வந்துட்டேன். சேலத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நண்பர் வந்திருக்காரு, முக்கிய பிரமுகர் வேறு. வருஷம் வந்து நம்மளுக்கு மாம்பழ கிஃப்ட் கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர் தான். ப்ரோ வாங்க ப்ரோ. ரொம்ப கூச்சப்படுறீங்க, வெக்கப்படுறாரு. நம்ம விமல் ப்ரோ தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரோட பைக்கை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம், ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருப்போம். அதில் வேறு பைக் சுமாராக இருக்குதுன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து ரொம்ப கழுவி ஊற்றிட்டாங்க. ஆக்சுவலாக நைட்டாக அவர் கூப்பிட்டுருந்தார். ப்ரோ நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே சேலம் வருவீங்கன்னாரு. நான் இந்த மாதிரி ஏர்லியாக வந்துடுவேன், ஒரு 6-6:15 வந்துடுவேன்னாரு. ஐயோ, நீங்கள் எங்கள் ஊர் பக்கம் வர்றீங்க, நீங்கள் எப்படி சாப்பிடாமல் போகணும்? இல்லை, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னாரு. நான் 6:30 மணிக்கு என்ன போய் சாப்பிட்றது? அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளோட கிருஷ்ணகிரி வரைக்கும் வர்றாரு. கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்து நமக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு அவர் தான் பில் பே பண்ணுவோன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. இல்லை, 2 காலில் தான் நிற்கிறாரு. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து ரைடு போகணும் அப்படின்ட்டு பிளான் இருந்தது. ஆனால் அது அமையவே இல்லை. அது என்ன காரணம் என்னன்னு தெரியல. ஸோ இப்போ ஒரு 100 கிலோமீட்டராவது சேர்ந்து போவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவார். ஓகேங்களா ப்ரோ? ஏதாவது சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்டு. தேங்க்யூ. மறுபடியும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எங்கேயா போகலாம். கண்டிப்பாக பிளான் இருக்குது. இங்கே வேண்டாம், வெளிநாடு போயிடுவோம். சிக்கிட்டான் முழுக்கு பையன் சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. இப்போ பெரிய ட்ரிப்பு தான் நான் போகிறேன். இப்படி போகிற இடமெல்லாம் வந்து நமக்கு திங்கிறதுக்கு சோறும் தங்குறதுக்கு இடமும் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், இது பட்ஜெட்டில் முடிஞ்சிடும். ஓகே. சார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி ஹைட்டு. அவருக்கு இந்த வண்டி நல்லா இருக்கும். நம்ம வந்து 5.6 தான். அதனால் நமக்கு அந்த வண்டி தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட ஆங்கிள் பார்த்தேன். கொஞ்சம் கீழே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. செட் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ரோட்டில் போகிறப்போ இவங்க ரொம்ப ஏஜ்டான ஒரு பர்சன் தவிர இப்படி சைக்கிளில் ஓட்டுறப்போ நம்மளுக்கும் ஆசை வரும். உடனே போய் நம்மளும்
கரெக்டாக வந்து உடம்ப மெயின்டைன் பண்ணணும், நம்மளும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பு வரும். அதை பார்த்த உடனே போய் ஒரு ஆசைக்கு ஒரு 2 நாள் ஓட்டுவேன், அப்புறம் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவேன். அவ்வளோதான் நம்ம ஆசை. இப்போ நான் வந்து இந்த ட்ரிப்புக்காக எந்த ஒரு இதுவுமே ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படிங்கிறது. எதுன்னு சொல்கிறேன்னா, நான் லடாக்கெல்லாம் போனப்போ பார்த்தீங்கன்னா 4 மாதம் கொஞ்சம் ஒர்க் அவுட்டாக அது இதுன்னு பண்ணிவிட்டு நல்லா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து எனக்கு ஐடியாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு 4 மாதமாக ஒரு வாக்கிங் கூட போகல, பெருசாக எந்த விஷயமே பண்ணல. அப்புறம் ஒரு 10 டேஸாக வந்து எனக்கு ஒரு பிரச்சனை, வயிற்று பிரச்சனை. அது இடையில வந்து கடையில் ஒரு டைம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டேன். அப்போ இருந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் சரியாக ஆகலை. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஒரு 3 நாளாக டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் ஓகே, என்ன ஆனாலும் சரி தவிர்க்க முடியாது அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். இவர் எனக்கு ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதை வந்து வீடியோவில் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னாரு. ஸோ நான் அதை எதுவும் சொல்லலை, ஓகேவா. இருந்தாலும் கொடுத்ததை வந்து நான் ஷேர் பண்ணணும். இப்போ தாங்க அந்த இடத்துல வர்ற வழியில் பார்த்த ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி கிடந்தது. பட் அதை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ தான் ஒரு சின்ன சூச்சு பிரேக் நிற்கிது. இன்னொரு 80 கிலோமீட்டர் போகணும் கிருஷ்ணகிரிக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வண்டியை நான் ட்ரை பண்ண போகிறேன். அன்றைக்கி சும்மா ஒரு ஷார்ட்டாக போனது தான். பட் சும்மா அப்படியே ஜல்லுன்னு அப்படியே ரதம் மாதிரி வந்துட்டுருக்குது வண்டி. ஐயோ, இங்கே வந்தால் எவனை தூக்கிட்டு போகிறோம், செம்மையாக இருக்குங்க. சரி, ட்ரை பண்ணுவோம். தலைவர், உங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப குட்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப குட்டியாக தெரியுன்னு. ஓகே, சூப்பர். நமக்கு ஆஃப் ஆயுதம், உங்களுக்கு ஃபுல் ஆயுதம். நான் இதில் எப்படி ஏற போகிறேன்? அந்த வண்டியிலுக்கு வந்துட்டு இது ஒரு மாதிரியாக இருக்குது. இது ஹேண்டில் பார் மட்டும் திரும்புது பாருங்கள், அது மொத்த செட்டும் திரும்புது. எனக்கு தெரிஞ்சு இந்த லாங்காக போகிறதுக்கோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி திரும்பினா தான் ஃப்ரீயாக இருக்கும். அது மொத்த செட்டை திருப்பி வேறு மாதிரியே இருக்கும். நிறைய பேர் பைக்கர்ஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும். வா, அப்படியே குதிரை மேலே உட்காந்துட்டு ராஜா பகுத் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கிறது ஜம்முன்னு இருக்கு பாருங்க. பட் வியூ எப்படி தெரியுன்னு தெரியல. பெருசாக நான் விரட்ட போகிறதில்ல, அவருக்கு எதாவது நினைப்பார். நினைக்க விட மாட்டாங்க, பட் நம்மளாம் அப்படி நினச்சிக்கிறது வேற ஒன்றும் இல்லை. கிருஷ்ணகிரிக்குன்னு ஒரு 73 கிலோமீட்டர் தாங்க. ஓகே, யப்பா 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 NS 400 ஓட்டிகிட்டு இந்த வண்டி அப்படியே அந்த ரைடிங் பொசிஷன் நான் சொல்கிறேன், அப்படியே ஜம்முன்னு இருக்குது. அந்த கியர் பொசிஷன்லாம் வந்து அந்த வண்டிக்கே பழகிடுச்சா, இது எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டியதாக இருக்குது. எனக்கு நல்ல கேப் இருக்குது, ஷூ உள்ளே போய் கியர் மாற்றுற அளவுக்கு நல்ல கேப் இருக்குது. அப்பா வந்துட போகிறார். போகிறதே தெரியலைங்க, அப்படியே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக போகுது. ஒரு வண்டியை வந்து முழுமையாக ஓட்டி பார்க்குறப்ப தான் அதனோட உண்மையான விஷயம் தெரியும். நிறைய பேர் என்னை வந்து NS 400 எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல முடியாது என்னால். ஏன்னா நான் சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டியிருப்பாங்க. அதுலேயே அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்மில் ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், எனக்கு NS 400 வந்து உண்மையாலுமே எனக்கு அது பிடிக்கல. அதான் விலை கம்மி, நல்ல பவரு, பட் அந்த ஸ்மூத்னஸ்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த வண்டியை ஓட்டிகிட்டே நான் சொல்கிறேன் பாருங்களேன், அப்படியே கியரெல்லாம் அப்படியே பழம் மாதிரி உழுகுதுங்க. அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அந்த வண்டி போகிறது மூமெண்ட்டே தெரியல. இன்ஜின் ஒரு துளி கூட ஸ்ட்ரெஸ் ஆகலை. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கியர் ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும் அந்த வண்டி, இல்லை அப்படின்னா டக்குன்னு ஆஃப் ஆகிடுவான். ஆனால் இது வந்து எல்லா கியர்லேயுமே நல்லா இருக்குது ஓரளவுக்கு நான் சொல்கிறேன். அதுக்காக 6வது கியரில் 30ல் போகுமான்னு கேட்டக்கூடாது. நல்லா இருக்குது, எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் போல இருக்கு. கம்முன்னு அந்த வண்டி விட்டுட்டு ப்ரோ, ஆஹா ஓப்பன் ஆகிடுச்சுங்க, நல்ல வேலை நான் பார்த்தேன். பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஷூ காட், இப்போ நான் பின்னாடி வந்ததுனால பரவாயில்ல, ஓப்பன் ஆயிடுச்சு.
நான் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் போட்டு இது பண்ணிடலாம். இது பண்ணால் கரெக்டாக எப்படின்னு தெரியல. ஒரு க்ளவுஸ் வெளியே வந்துருச்சு. ஓ இல்லை சாய் வேணும் எனக்கு. இல்லை லாக்கெல்லாம் பண்ணேன் நான். இல்லை இது எனக்கு செட் பண்ணிட்டு வர்றப்பவே ஒரு டைம் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஓ வண்டி வேறு லெவலுங்க, அல்டிமேட்டாக இருக்குது, செமையாக இருக்குது. நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிற இது நீங்கள் வச்சுக்கோங்க. வேணாம். சரி ஓகே, இதுக்கு மேலே நான் ஓட்டினேன்னா என் மனசு கெட்டு போயிடும். ரொம்ப வெயில் அடிக்குது. நம்ம கேமராவுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு விட்ருவோமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, இவர் இதோட கிளம்பிடுவார்னு பார்த்தேன். ஆனால் வந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் வர்றாராமா. ஃபைனலாக பார்த்துக்குவோம். சாப்பாடு சூப்பர் தலைவரே. கிருஷ்ணகிரி வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு நடுவுலயே போயிட்டாரு. ஓகே. சாப்பாடு சூப்பர் தலைவரே. நல்லா ஆமாம். பொங்கல் வடை. தூக்கம் என்ன ஆகுன்னு தெரியல. தூக்கம் வரும், பார்த்துக்கலாம். நல்லா இருக்காது, நீ செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்ன டாங்லி அதுக்குள்ளே லோ ஃபியூல் காட்டுற? ஏண்டா டே குடிகார பயல. ஓகே, இப்போ சாப்பிட்டாச்சு. ஒரு பொங்கல், ஒரு வடை, ஒரு காஃபி, அவ்வளோதான். லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டேன், மேற்கொண்டு வேறு எதுவும் வேணான்னு. அவர் சொன்னார் நல்ல சோறு இங்கே தான் கிடைக்கும், இதுக்கப்புறம் நீங்கள் போகிற வழியில் கிடைக்காதுன்னாரு. பார்த்துக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரிப்பில் வந்து நான்வெஜ் எடுக்காமல் இருந்தாவே போதும். ஏன்னா அவர் சொன்னார், தலைவரே குடல் குழம்பும் இட்லியும் சாப்பிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னாரு. ஐயா எனக்கு வேண்டாம் ஐயா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு வாரமாக கொஞ்சம் வயிற்று பிரச்சனையில் தான் இருக்கேன். ஸோ இந்த ட்ரிப்பில் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்துட்டு அவர் திரும்பி போக போகிறாரு. கிருஷ்ணகிரியில் நம்ம அஸ்வின் ப்ரோ வெயிட் பண்ணுறாரு. அப்படியே ஒரு கை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ஃபில்ட்ரு மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரில, எடிட் பண்ணுறப்ப தான் தெரியும். இது வந்து என்டி ஃபில்டரில் 8 அந்த நம்பர்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் 16 இருக்குது, 32 இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம், அதனால் முன்ன பின்ன இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:40 ஆச்சு. கிருஷ்ணகிரியில் நிற்கிறோம். காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து 200 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். ஆனால் டைம் பயங்கரமாக போயிடுச்சு. நம்ம கிருஷ்ணகிரி அஸ்வின் ப்ரோ நம்ம வீடியோலேயே நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. பயங்கரமான செலிப்ரிட்டி அவர். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இவரை மாதிரி ரைடர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு சின்ன ரைடர். சத்தியமாக அப்படி ஆயிடாதீங்க, நான் ரைடர்லாம் சொல்ல மாட்டேன். வண்டி எடுத்து 13 மாதம் ஆச்சு. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைடு கிளம்பியிருக்கிறேன் நான். ஓகேங்களா? என்ஜாய் பண்ணுறீங்க, தடுதனா. ஏங்க நீங்கள். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பஜாஜ் வண்டி ஓட்டிட்டு ராயல் என்ஃபீல்டு ஜாக்கெட் போட்டு சுற்றுறேன். இவர் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்கை போட்டுட்டு எடுத்துகிட்டு ஹார்லி டேவிட்சன் ஜாக்கெட்டு செட் ஆகாது. ரியாக்ஷனா? ஆனால் இப்போ இது வரைக்கும் வந்ததுலேருந்து உங்கள்கிட்ட இருந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். என்னது? உங்கள் கூட வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப கம்மியாகும்னு தெரியுது. நான் ஒரு பட்ஜெட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். 10 நாள் ட்ரிப்பு போட்டோம்னா 5 நாளில் முடிஞ்சிடும். ஏன் அப்போ கம்மி தான் நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவ். எதனால் அப்படி சொல்கிறீங்க? சல்லுன்னு போகிறோம். யாருமே அந்த அளவுக்கு வரது இல்லையா? நீங்கள் வேறு நம்ம பாட்டு சல்லுன்னு அப்படியே நம்ம பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நிறுத்த மாட்டேன் நான். எனக்கு கொஞ்சம் போகணுன்னு இருக்குது. இப்போ ஒருத்தர் நம்மளை வந்து இவர் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட்டாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வாய்ஸ் கேட்காது. சரி ஓகே, அவ்வளோதான், நாங்கள் கிளம்புறோம் ப்ரோ. ரொம்ப நன்றி மறுபடியும். ரொம்ப நன்றி. மதியானம் இங்கே இருக்க சாப்பாடு ஏதாவது பிரியாணி ஆகி போயிருங்களா? அதுவரை எடுத்துட்டு. ஆமாம். ஓகே 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 சரி ப்ரோ, வர்றேங்க. ஓகே. நண்பர்களை சந்தித்தால் நேரம் போவதே தெரியவில்லை. போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் கிளம்பணும்னு நினச்சேன். பட் இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து இல்லை போகிறேன் அப்படி இப்படின்ட்டு நம்ம பந்தா பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை பார்க்குறக்காக வந்திருக்காங்க. மக்களே ஒரு ப்ராப்ளம்னா பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அது அடிக்கடி வாயை பொழந்துக்குது. இதோட மறுபடியும் ஒரு டைம் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நல்ல வேலை, வேறு யாரோ எதுக்கோ ஓன்னு கற்றுனாங்க. நான் டக்குன்னு எனக்கு ஒரு டவுட் வந்து இப்படி பாக்ஸை பின்னாடி இப்படி தொடுற ஓப்பன் ஆகி கிடந்தது. நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எதுவும் விழுந்திருக்க வாய்ப்பு இல்லை.
எதனால் அப்படின்னு தெரியல. இப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்த பார்த்து ஒரு பஞ்சி கார்டு மாதிரி வாங்கி ஒன்றை லாக் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா கொஞ்சம் சிரமம். ஓகே, இந்த ரூட்டில் நான் இப்போ தாங்க புதுசாக வர்றேன். சென்னை போகிறது பார்த்தீங்கன்னா நான் சேலத்துலேருந்து தான் போயிருக்கேன், இந்த வழியாக நான் போனதில்லை. ஆகவே நான் போன பாதையில் போகலை, புது பாதையில் தான் போயிட்டுருக்கேன். இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து தான் மேப்பே போட போகிறேன். நான் மேப்பே போடல. யார் அது சருக்குன்னு போகிறாரு, போயிட்டு போங்க. எனக்கு இதுக்கே பார்த்தீங்கன்னா மைலேஜ் 28 29 தான் கிடைக்கும். அது மாதிரிலாம் போகல. ரோடு சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கே போய் தங்க போகிறேன் அப்படிங்கிற பிளான் எதுவுமே கிடையாதுங்க. எவ்வளோ தூரம் ஓட்ட போகிறேங்கிற ஒரு பிளானே கிடையாது. பேசிக்காக வந்து ஒரு 500 கிலோமீட்டர் அப்படின்னு நான் கணக்கு வச்சுருக்கேன். பட் நான் அப்படி போய் தங்குவேனா என்னன்னு தெரியல. நான் போயிட்டுருக்கேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10 தான் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு 224 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறோம். என்னால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஓட்ட போகிறேன். நான் வந்து எப்போவுமே ஒரு 6 மணிக்குள்ள ரூம் எடுத்துக்கணும், தூங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். பட் அப்படி முடியுமான்னு தெரில. சப்போஸ் எனக்கு நல்ல வெயிலில் ரொம்ப காட்டுன்னு காட்டாமல் எனர்ஜி இருந்ததுன்னா அதுக்கு மேலே கூட ஓட்டலாம் அப்படின்னு இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஒருத்தர் நம்மளை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்ருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் பெட்ரோல் அடிச்சுட்டு வேலூர் போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். மக்களே, ஒரு விஷயம் அங்கே பாருங்கள், 49 இப்போ வந்து 10,000 4 டிஜிட்லேருந்து 5 டிஜிட்டுக்கு மாறப்போகுது. நான் எதாச்சியாக பார்த்தேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணி பார்க்குறேன். கிட்டத்தட்ட வண்டி எடுத்து 13 மாதம் ஆச்சு. 13 மாதம் கூடி நான் 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். ஏன்னா எதுவுமே லாங் ரைடு போகல, இதுதான் ஃபஸ்ட்டு லாங் ரைடு. எப்பா டிராஃபிக் வருது, 10,000 வர்றதை பார்த்துக்கலாமான்னு பார்த்தா இங்கே ஏதாவது விட்டுற போகிறேன் நான். 49 10,000 வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு நம்பர் தான், வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. டக்குன்னு எந்த இடத்துல இது எந்த இடம்னு எனக்கு தெரிலங்க. நான் மேப் போடல, அதனால் எனக்கு தெரியல. என் வண்டி 10,000 கிலோமீட்டரை டச்சு பண்ணி விட்டது. ஏங்க ரோடு சூப்பராக இருக்குதுங்க, சும்மா அடித்து நொறுக்கலாம். பட் ரொம்ப ஸ்பீடு போனோம்னா நாமளும் ஈஸியாக டயர்ட் ஆகிடுவோம், மைலேஜும் கிடைக்காது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 to 120 இந்த நல்ல ரோட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். போதும், இது போனால் போதும். ஏன்னா வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. டயரும் அந்தளவுக்கு பழசு. பேக் டயர் வந்து மாற்றி ஆகணும். நல்லாவே எல்லாமே பட்டன்லாம் மறைஞ்சிட்டு. ஃப்ரண்ட் டயர் ஓகே தான், இந்த டயரே ஆகாது. ஆனால் அந்த டயரில் தேஞ்ச டயரை வச்சுட்டு நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக தானே போகணும். அதனால் நான் இதாக போயிட்டுருக்கிறேன். டயரை மாற்றிட்டு போயிருக்கலாம், சரி எவ்வளோ தூரம் ஓடுமோ அவ்வளோ ஓடட்டும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். எங்கடா இங்கேருந்த லைட்டை காணோம், இருக்கா? வேறு மாதிரியா? 250 கிலோமீட்டர் தான்டா வந்திருக்கேன். ஏன்டா சம்பவம் மேலே சம்பவமாக பண்ணிக்கிட்டு இருக்கு? இது அழகாக செஞ்சு போட்டது தான், என்னத்தை காணோம்? வைப்ரேஷன் கிங்கு. என்ன பண்ணுறது, இது எப்படி நம்ம கட்டுறது? சும்மா ஒரு டேக் இருந்தது போட்டுட்ருக்குறேன், எவ்வளோ நேரம் தாங்குன்னு தெரில. இப்படி தான் இருக்கும். முதல்ல இங்கேருந்து இந்த லைட்டை கழட்டி இங்கேயாவது மாட்டிக்கிறேங்க. ஏதாவது இது ஆகவே ஆகாது, அவ்வளோ வைப்ரேஷன். ஜிபே தான். 10.32 10.58. இதோட 3வது டைம் ஃபுல்லாக வச்சுருக்குறேங்க. வச்சு அப்படியே அமுத்தி போடுறேன். என்ன லாக் சிஸ்டம்னே தெரியல. இது போய் இங்கே கவ்வுது. ஆனால் இங்கே என்னடா வச்சுருப்பா, இப்படி எல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னே தெரியல. நீ பார்க்கலாம். இந்த சிட்டி மாதிரி இருக்கிற சைடுகளில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கோ இல்லை டிராஃபிக் ரூல்ஸையோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஜனங்க இருக்காங்க, எல்லாருமே அப்படி தான். கரெக்டாக மத்தியானம் பொழக்கிற வெயிலில் எவ்வளவு டிராஃபிக் பாருங்கள். ஒரு வேளை ஸ்கூல் ஃபுல்லாக லீவ் இல்லை, அதனால் அப்படியா? இது எப்பயா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சித்தூர் வரப்போகுது. பட் இங்கே எல்லாமே தெலுங்கில் தான் எழுதி போட்டிருக்காங்க. கொஞ்சம் வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் நான் கொஞ்சம் அப்படியே டயர்ட் ஆகிட்டேன். இப்போ ஒரு 1/2 பாட்டில் தண்ணி இருந்தது, அத்தனையும் குடிச்சிட்டேன்.
உள்ள பனியன் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன்னே தெரியல, அவ்வளோ இருக்குது. ஆனால் போகிற வழியில் கொஞ்சம் மரமெல்லாம் நிறையா இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஒரு 85 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் பின்னாடி அந்த டாப் பாக்ஸு என்னை ரொம்ப சிரமப்படுத்துது. ஏன்னே தெரில, காரணமே எனக்கு புரியல. டப்புன்னு ஓப்பன் ஆகிக்குது. இப்போ அந்த பின்னாடி இருந்த பேக்கை மேலே வச்சு கட்டியிருக்கேன். பட் ஒரு சிங்கிள் ரோப்பு தான் இருக்குதுனால அது கரெக்டாக ஃபிட் பண்ண முடியல. ஒன் சைடு போட்டோம்னா மறுபடியும் இன்னொரு சைடு தள்ளிட்டு வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. நம்ம வேலூர் ரோட்லேருந்து பெங்களூர் ரோடு வந்து பெங்களூர் ரோட்லேருந்து இப்போ திருப்பதி ரோட்டில் போயிட்டுருக்கோம். பைபாஸு சூப்பரான பைபாஸு. அப்படியே ஒரு 1 டன்னில் இழுத்தேன். திடீர்னு பார்த்தா ஸ்பீட் கேமரா இருக்குங்க. டக்குன்னு அதை பார்த்த உடனே நான் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டேன். அப்பவும் அதில் யுவர் ஸ்பீடு 95 அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ ஒன்று குடித்தேன், 50 ரூபாயா. சத்தியமாக சொல்கிறேன், அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து இது எடுத்துருக்கா. அது என்ன ப்ரோ, அதை காட்டுங்க. देखो एप्पल एयरपॉड्स कितना लगा लो, जो लगा तुम बोलो कितना, देखो कितना प्राइस है। नहीं आपका नाम क्या? मनोज कुमार शर्मा। मनोज कुमार शर्मा। सुपर सुपर। ये क्या वीडियो डालोगे? हाँ अरे नहीं, हमारा मन डालो। नहीं இப்போ டைம் 1 மணி. சும்மா வெயில் அப்படிங்கிறத விட பரவாயில்ல, நம்ம அதுக்கெல்லாம் தயாராக தான் வந்திருக்கோம். அந்த வெளிச்சம் அப்படியே பயங்கரமாக கண்ணு கூசுதுங்க. நான் இப்போ என்டி ஃபில்டர் போட்டுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. அந்த இடம் கொஞ்சம் நிலலாம் மேகமூட்டமாக இருந்தது. பாருங்க, மேலே கொஞ்சம் கருக்கலாக இருக்குது. ஈவினிங்க்கு இது மழை வரலாம். அப்படியே பளிச்சுன்னு கண்ணு கூசுது பயங்கரமாக. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா மாதிரியே ஒரு யூனிக்காக இங்கே லேண்ட்ஸ்கேப்பே வேறங்க. ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டா தெரியுதுங்களா? இந்த பூரா பார்த்தீங்கன்னா நம்மளது மண்ணு மலை மாதிரி இருக்கும். இவங்க அந்த ஹைட்லேருந்தே பூரா வந்து கல்லுக்கல்லா இங்கே 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 அங்கே அங்கே எல்லாம் சுற்றி எல்லா பக்கமே அதுதான். திருப்பதின்னு போட்டு இந்த பக்கம் ரூட்டு போட்டிருக்கு. நமக்கு மேப்பு ஸ்ட்ரெயிட்டாக காட்டுது. ஷோ ராமா, என்னதான் ஆச்சுன்னு தெரியல. என் பேக்கே போச்சுங்க. ஒரு பைத்தியகரத்தனமான வேலை பண்ணி நான் டக்குன்னு இப்போ தாங்க பார்த்தேன். இன்ன வரைக்கும் பார்க்கல, எங்கே விழுந்ததுன்னே தெரியல. ஸோ சாமி, என் முக்கியமான பொருள் பூரா அதில் தாங்க இருந்தது, அந்த பேக்கில். ஷிட் பாருங்க, இப்போ எங்கே விழுந்ததுன்னே தெரியலையே. ஓ ராமா, ஆப்போசிட்டில் தாங்க போயிட்டுருக்குறேன். ஒரு துளி கூட எனக்கு தெரியவே இல்லை. எப்படி தான் இப்படி கண்மூடித்தனமாக வந்துட்டுருக்குறேன்னு எனக்கே புரியல. அது விழுந்த மாதிரி எந்த இதுவுமே எனக்கு எந்த அறிகுறியும் தெரியல. ஆனால் அது விழுந்து அந்த இதெல்லாம் கட்டாகி கிடக்குது. நமக்கு நேரம் நல்லா இருந்தால் அது கிடைக்கும், இல்லைன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகாமல் இருந்து அதை பாதுகாப்பாக கட்டியிருந்து அது அப்படியே இருந்திருக்கும். பார்க்கலாங்க. ஐயோ, போலீஸ்காரங்க வேறு நிற்கிறாங்க ஆப்போசிட்டில். நான் போயிட்டுருக்கேன். பேக்கு வேறு காணும். எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? போலீஸா, ஸ்டேட் ஆஃப் புரோட்டோகால். ஐயோ, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டராக வந்துட்டேங்க. நீ அது ஒரு ரணகாலத்துலேயும் ஒரு பிரச்சனை. ஆப்போசிட்டில் இன்னும் போயிட்டுருக்க. இந்த மைராண்டி பாக்ஸ்னால தான் இத்தனை பிரச்சனையுமே கருமம். இது மட்டும் ஓப்பன் ஆகாமல் இருந்திருந்தால் அதைய என்னார் எவ்வளோ கிலோமீட்டர் பாஸ் ஆகிருப்பேன். கிலோமீட்டர் பாஸ் ஆகிறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. பேக் திரும்பி பார்த்தாரு, ஏதோ பேக் இது கொடுக்குறாரு என்னமோன்னு பார்த்தேன்.
பார்த்தாரு, வந்தார், அப்புறம் திருப்புறாரு. நாங்கள் இது பேக் இது பார்த்துருப்போம். பின்னாடி பேக் இருந்தது, விழுந்துருச்சு. எதா பார்த்தீங்களா? பேக்கு இந்த வழியே வந்த பார்க்கலையா? இல்லை. ஆமாண்ணா. சரிண்ணா சரிண்ணா ஓகே. ஆப்போசிட்லேயே தான் போயிட்டுருக்கேன். பட் கீழே இறங்கி சர்வீஸ் ரோடுக்கு இறங்கிட்டேன். ஏன்னா இங்கெல்லாம் சிக்னல் வேறு வரும். இதை நான் சத்தியமே எதிர்பார்க்கல. ஆனால் அங்கே கட்டி கொஞ்ச நேரம் வந்து தொட்டு பார்த்துட்டே தான் வந்துட்டு இருந்தேன். பட் எந்த கேப்பில் நான் வந்து மிஸ் பண்ணேன்னு எனக்கு புலம்ப ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப ரோடெல்லாம் நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்குது, வெயில் மட்டும்தான் கொஞ்சம் அப்படின்ட்டுங்கிற மாதிரி இருந்தேன். கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறார். எதுவுமே இங்கே இல்லை. தண்ணி மட்டும் ஒரு பாட்டில் வாங்கிட்டேன். எந்த பொருளாக இருந்தாடாது அதுக்குள்ளே ரீஃபியூலாம் முதல்ல ஜிப்பை போடணும். எல்லாத்தையும் மருந்து குழப்பத்தில் இருக்கிறோம். ஒரு 27 கிலோமீட்டருக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் போனேன். அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர்லேயே ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டைம் போயிடுச்சு. ஆனால் அந்த பேக் கிடைக்கும்னு நான் நம்பினேன். ஆனால் அது கிடைக்கல. அது எதுவுமே நம்ம கையில் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னோடய பயணத்தை நான் தொடங்கிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:10. நெல்லூர் தாண்டி கடைசி சொட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஒரு பெட்ரோல் பங்க் வந்தேன். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க். இதில் விசேஷம் என்னென்னா, இவங்க அந்த பின்னாடி நிற்கிறாங்க, நான் எப்படி காட்டுறதுன்னு தெரியல. அவங்க ஓனரு அவ்வளோ ஒரு கைண்டாக வந்து இதை பாத்ரூம் இருக்குது, இங்கே தண்ணி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு 3 வாட்டி அது போக பெட்ரோல் அடிக்கிறவங்க அவங்களும் சொல்கிறாங்க. உண்மையாலுமே ரொம்ப ஒரு அருமையாக வந்து ஒரு கஸ்டமரை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் நான் ஒரு கடை வச்சா கூட இவங்கள பார்த்து கற்றுக்கணும். அந்த மாதிரி சூப்பராக பண்ணாங்க. அதே மாதிரி தான் பாத்ரூமும் சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. செமையாக அப்படியே உள்ளே போனதையுமே செமையாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் எவ்வளோ நேரம் ஓட்ட போகிறேன் என்னென்னு தெரியல. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ அங்கே போய் ரூம் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். ஏன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் சாப்பிடாதனால அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன். ஏதோ ஒன்று சாப்பிடணும், பார்ப்போம். இப்போ என்னடா பிரச்சனை அப்படிங்கிற ஒன்றும் இல்லைங்க. அதே தாங்க, மீறிண்டா மீண்டும் சிரிப்பு. ஓகே, இப்படி விட்டால் மறுபடியும் இதாகும். ஸோ இது எப்படி இருக்குது பாருங்க. இது ஒரு 50 கிலோமீட்டர் தாங்கும். அந்த பெட்ரோல் பங்க்லேயே ஒரு அரை மணி நேரம் போட்டேன். இப்போ பெட்ரோல் பங்க்லேருந்தே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஸ்டே போட்டேன். பார்த்தேன் ரூமுக்கு இது கிடைக்குமா அப்படி போகிற வழியில் இப்போவே பார்த்து வைக்கணும்னு பார்த்தா நமக்கு ரூம் எடுத்தெல்லாம் பழக்கம் இல்லை. ஸோ ஆன்லைனில் பார்த்தா அது எனக்கு அவ்வளோவா ஒத்துவலை. எல்லாம் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி ரூம் புக் பண்ணணும்னு தெரியும், பட்டு அது ரேட்டிங்கு இதெல்லாம் பார்க்குறப்போ இங்கே ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே ஹைவேஸில் போயிட்டுருக்க போகிறேன். ஹைவேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ரூம் புக் பண்ணணும், போய் தங்கணும், இதெல்லாங்கிறப்ப தான் எனக்கு ஒரு சப்போர்ட் ஆள் தேவைப்படுது. ட்ராவலாக வந்து எனக்கு சோலோவாக போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. நானே ராஜா நானா மந்திரி அந்த மாதிரி நான் போய்கிட்டு இருக்கேன். பட் அந்த ரூமு ஏன்னா இவ்வளோ நாள் அப்படியே பழகிட்டேன். என் கூட வர்றவங்க தான் ரூம் புக் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, செலவு கூட அவங்க தான் பண்ணுவாங்க. பட் கணக்கு போட்டு கடைசியில் நான் பைசா கொடுத்துருவேன். நான் எந்த இதுவுமே பண்ணிக்க மாட்டேன். என்னோடய வேலை வந்து பைக் ஓட்டுவேன், கண்டென்ட் எடுப்பேன், அவ்வளோதான். எல்லாமே பழகிற வரைக்கும் தாங்க. பழகிட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பழகுவோம். ஓகே தேங்க்யூ.
ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டுங்க. ரூம் பார்த்தீங்கன்னா ஓங்கோலில் எடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு எல்லாமே புலம்பலாக தான் ஆயிருக்கும். பட் நான் மறுபடியும் அதை திரும்ப சொல்ல விரும்பலை. இப்போ ஓங்கோலில் ரூம் எடுத்துருக்குறோம். ஓங்கோல் சரி, கொஞ்சம் ரொம்ப நேரம் தேடி தான் நான் வந்து இந்த ரூம் பிடிச்சேன். ஏசி ரூம் தான், ஆனால் பழைய காலத்து பில்டிங்கு, 1000 rupees. ஓகேங்களா? பழைய காலத்துதுன்னு எப்படி சொல்கிறதுனா, பைப்பில் வந்து ஒரு பைப்பில் தண்ணி நிற்காமல் அப்படியே சுட்டா நல்லா லைனாக ஊற்றிக்கிட்டே இருக்குது. அது வேஸ்ட்டாக போய்கிட்டே இருக்குது. அதனால் சொன்னேன் நான். பொருள் போனதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து, எனக்கு எப்போ ரைடு போனாலும் அது 2 நாள் ரைடாக இருந்தாலும் சரி, 20 நாள் ரைடாக இருந்தாலும் சரி, எனக்கு தூக்கம் வராது புது இடத்துல. அப்போ இந்த டைம் நான் புத்திசாலித்தனமாக நான் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணேன்னா, என்னோடய பெட்ஷீட் எடுத்து நான் அந்த பேக்கில் தான் போட்டு வச்சுருந்தேன். அந்த பெட்ஷீட் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது போயிடுச்சு, பேக்கோட தூக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு நான் வந்து 4 வேளை சாப்பிட்ற ஆள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பொங்கல், ஒரு வடையோட, இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை, தண்ணி கொஞ்சம் குடிச்சிருக்கிறேன். இப்போ வந்ததையும் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பேஸ் லேயர் அதெல்லாம் இருந்தது, எல்லாத்தையுமே துவைச்சி போட்டேன். நானும் குளிச்சுட்டேன். எவ்வளோ பசியாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இனி இதுக்கு மேலே போய் அது கொஞ்சம் சார்ஜர் ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வேறு ஏதாவது சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 748 கிலோமீட்டர் இன்றைக்கி மட்டும் ஓட்டியிருக்கிறோம். அதில் ஒரு 56 கிலோமீட்டர் வந்து வேஸ்ட்டு. ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ப்ரோ எதுவுமே காட்டாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த ரூட்டு புதுசு, இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டேன். நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வேறு பக்கம் போகிறேன். அது நல்ல பிளேஸ் இருக்கிற இடமா தான் பார்த்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அதெல்லாம் சுற்றி காட்டுறது அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.